சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதம் 24வது வசனம். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் கண்டார்கள். அப்ப ஆழத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது. சும்மா வெறுமனே பேதுருவை ஆழத்திற்கு கொண்டு போ என்று சொல்லவில்லை. சும்மா வெறுமனே சபையை ஆழத்திற்கு வா என்று அழைக்கவில்லை. இங்கிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகளுக்கு இன்றைக்கு ஒரு அறைகூவல், ஒரு அழைப்பின் குரல். ஆமென். நாம் கரையில் நின்றுவிட்டு கரையோடு கரைந்து போவதற்கு அல்ல, கரையோடு கரைந்து கொண்டிருப்பதற்கும் அல்ல, கரையிலே நின்று புலம்பிக் கொண்டிருப்பதற்கும் அல்ல. நமக்கு ஏற்பட்ட இழப்புகள் தான், ஏற்பட்ட நஷ்டங்கள் தான், நமக்கு வந்த வெறுமைதான். ஆனால் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை விட்டு விடுவதற்கு தேவன் அழைக்கவில்லை. 2024 எப்படி நமக்கு முன்பாக முடிந்து போனதோ அதுபோல நாம் கண்ட துன்பங்களும் முடிந்து போனது, நாம் கண்ட நஷ்டங்கள் முடிந்து போனது, நாம் கண்ட இழப்புகள் முடிந்து போனது. இந்த 2025 நீ ஆழங்களுக்குள் வருவாயானால் சில அதிசயங்களை உனக்கு நான் காட்ட விரும்புகிறேன். சில அதிசயங்களை உன்னுடைய கண்களுக்கு முன்பாக நிகழ்த்த விரும்புகிறேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். காரணம், ஆழங்களில் அவருடைய அதிசயம் இருக்கிறது. ஆமென். ஆழங்களில் என்ன இருக்கிறது? அவருடைய அதிசயம் இருக்கிறது. பேதுருவை பார்த்து சொல்றார், ஆழத்துக்கு போ, ஆழத்துக்கு போ. பேதுரு ஒருவேளை நினைத்திருக்கலாம், நான் அனுபவசாலி அல்லவா, நான் எத்தனை வருஷங்கள் இதிலே அனுபவப்பட்டிருக்கிறேன். அனுபவங்களினால் அதிசயம் அல்ல, ஆழங்களினால் அதிசயம். ஹல்லேலூயா. எனக்கு அனுபவம் இருக்குது. என்னை எங்க கொண்டு போய் விட்டாலும் நான் பிரசங்கம் பண்ணுவேன். எங்க கொண்டு போய் விட்டாலும் திடீர்னு ஒரு வார்த்தை கொடுங்க அப்படின்னு சொன்னா உள்ள ஸ்டஃப் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. ஏன்னா 15 ஆண்டுகளாய் நான் பிரசங்கித்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. 15 ஆண்டுகளாய் ஆராதித்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. 15 ஆண்டுகளாய் ஜெபம் பண்ணின ஜெப அனுபவங்கள் எனக்கு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடு கூட பேசும்போது, இத்தனை ஆண்டுகள் நீ கடந்து வந்த அனுபவங்களை தூக்கி மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு இந்த 2025 என் கூட கொஞ்சம் ஆழத்துக்கு வந்தீனா இதுவரைக்கும் காணாத அதிசயங்களை நான் உனக்கு காட்டுவேன்னு சொன்ன அந்த வார்த்தையை எனக்கென்று நான் எடுத்துக்கொண்டு சபைக்கும் அதை சுதந்தரித்துக் கொண்டு இந்த காலை நேரத்தில் வந்து நிற்கிறேன். சபை ஆழங்களுக்குள் வறுமையானால் இதுவரைக்கு காணாத அதிசயங்கள் நம்முடைய கண்கள் காண போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக அதிசயங்களை காட்ட போகிறார். இந்த உலகம் நம்மளை அசிங்கப்படுத்தும் போது, இந்த உலகம் நம்மளை அவமதிக்கும் போது, இந்த உலகம் நம்மை அருவருப்பா எண்ணும் போது, இந்த உலகம் நம்மை அலக்களிக்கும் போது, இந்த உலகம் நமக்கு எதிரான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் முடிந்து போனது. நீ என்னோடு கூட ஆழங்களில் பயணிக்க ஆயத்தம் என்றால் ஆழங்களில் உள்ள அதிசயங்களை நான் உனக்கு காட்ட ஆயத்தமாய் இருக்கிறேன். எத்தனை சீமோன் பேதுருக்கள் இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்தின் நடுவில் உண்டு. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வருஷம் நான் ஆழங்களுக்குள் போக விரும்புகிறேன், ஆழங்களுக்குள் போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆழங்களில் கர்த்தருடைய அதிசயம்.